ஓகே காய்ஸ், இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபேஸ்புக். ஸோ ஃபேஸ்புக்கோட இம்பார்ட்டன்ஸ் அது எல்லாமே நான் சொல்றேன். ஸோ ஃபேஸ்புக் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிற ஒரு 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 என்டர்டைன்மெண்ட் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைக்கிறோம். அப்படி இல்லை. ஸோ ஃபேஸ்புக் மூலமா நிறைய பீப்புள் வந்து கனெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து நிறைய விஷயங்கள் கனெக்ட் ஆகுது. அது மூலமா நம்மளுடைய ஆடியன்ஸ் நம்மள மாதிரி பீப்புள் வந்து லைக் மைண்டட் பீப்புளை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? சோ அதுல நம்மளோட ஆட் எப்படி இதுல ரன் பண்றது, சோ எப்படி ஈஸியா வந்து நம்ம லீட்ஸ் எடுக்க முடியும் அப்படிங்கறது எல்லாமே இன்னைக்கு டீடைல்டா பார்ப்போம். ஓகே, சோ என்னோட வாய்ஸ் ஏதாவது கேட்கலன்னா எனக்கு வந்து சாட்ல சொல்லிருங்க. ஏன்னா எனக்கு வந்து நெட்வொர்க்கும் கொஞ்சம் ப்ராப்ளமா தான் இருக்கு. அதனால சொல்றேன், வாய்ஸ் எல்லாமே கிளியர் தானே? சப்போஸ் ஏதாவது இன்டரப்ட் ஆகுதுன்னா கண்டிப்பா சொல்லிருங்க. ஓகே, சோ ஃபேஸ்புக்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா பிசினஸ் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ண போறோம், அதுல எப்படி ஆட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம். ஓகேவா? சோ நம்மளோட நார்மல் பேஜுக்கும் பிசினஸ் பேஜுக்கும் என்ன வித்தியாசம், அதுதான். சரிங்களா? சோ நம்மளுடைய நார்மலா நம்மளோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்குல்ல, இதான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட். ஓகே, சோ இதான் என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட். சத்யா இசைக்குதிரைன்னு இருக்கு பாத்தீங்களா, இதான் என்னோட ஃபேஸ்புக் அக்கௌண்ட். சோ நார்மலா நம்ம எல்லாத்துக்குமே பர்சனலா இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து சத்யா இசைக்குதிரை அப்படிங்கிற அக்கௌண்ட். அதுல வந்து நான் இப்போ வந்து பிசினஸ் பேஜ் வந்து கிரியேட் பண்ண போறேன். ஓகேவா? சோ அந்த பிசினஸ் பேஜ்ங்கிற ஒரு போர்ட்ல தான் நம்ம டிராவல் பண்ண போறோம். ஓகேவா? நம்ம நார்மலா நம்மளுடைய அக்கௌண்ட், நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது வந்து கடல் மாதிரி. சரிங்களா? ஒரு நம்ம அதுல டிராவல் பண்ணணும். அந்த பிசினஸ் வந்து டிராவல் பண்ணணும்னா கண்டிப்பா நமக்கு ஒரு ஷிப்போ ஒரு போட்டோ தேவைப்படும் இல்லையா? அதுதான் வந்து பிசினஸ் பேஜ். ஓகே, சோ அந்த பிசினஸ் பேஜ்ல தான் நம்மளோட ஆட வந்து ரன் பண்ண போறோம். அதுதான் டிராவல் ஆக போகுது, உலகம் ஃபுல்லா சுத்த போகுது, அந்த மாதிரி அர்த்தம். சோ கண்டிப்பா வந்து உங்களால கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். நான் சொல்றத வந்து கனெக்ட் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்மளோட பர்சனல் அக்கௌண்ட் வந்து பெருசு, நம்ம எதனாலும் யூஸ் பண்ண, எந்த பர்பஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? நம்ம மெசேஜ் பண்ணலாம், சாட் பண்ணலாம், லைவ் போடலாம், என்ன வேணா பண்ணலாம். சேம் அதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு பிசினஸ் பேஜ் கிரியேட் பண்ணி அதுல ஆட் பர்பஸ்க்காக பண்ண போறோம். ஓகே, சோ ஆல்ரெடி எங்கிட்ட நிறைய பேஜஸ் வந்து இருக்கு. சோ நான் அந்த நேம் காமிக்கிறேன் பாருங்க. இந்த லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா தெரியும். சோ கரியர் ரிலான்ச் ஃபார் விமன், பெஸ்ட் மாம்ஸ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், டிஜிட்டல் ட்ரீம் மேக்கர்ஸ், இதெல்லாம் வந்து ஆல்ரெடி என்னோட இருக்கக்கூடிய நிறைய பேஜஸ். ஒவ்வொரு டைம் வந்து செஷன் எடுக்கும் போதும் வந்தது. இதெல்லாம் வந்து எதுக்காக நான் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரிலாம் நேம் வச்சுக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா பார்க்கும்போது ஒரு பிசினஸ் ரிலேட்டடா இருக்கும். ஒரு ட்ரீம் ஓரியன்டட் பீப்பிள், விமன் பண்ணக்கூடிய ஒரு பிசினஸ் அப்படிங்கிற மாதிரி, ஒரு மாம் அந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி இங்க காமிக்குது. ரைட்? சோ நம்மளோட நேமும் அப்படிதான் இருக்கணும். சரிங்க, நம்ம வந்து இஷ்டத்துக்கு வந்து நேம் வைக்க கூடாது. நம்ம வைக்கக்கூடிய பேர் வந்து பிசினஸ் பேஜ் வந்து கொஞ்சம் ப்ரொஃபஷனலா இருக்கக்கூடிய நேமா வச்சுக்கணும். ஓகே, சோ நம்ம செஷனுக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் எப்படி பேஜ் ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படிங்கறத சொல்ல போறேன். அதுக்கு அடுத்து அதுல எப்படி ஆட் ரன் பண்ண போறோம் அப்படிங்கறத வந்து சொல்ல போறேன். ஓகே, சோ கைஸ், பார்ட்டிசிபென்ட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு. நீங்க வந்து தயவு செஞ்சு ரிமைண்டர் கொடுங்க, குரூப்ல வந்து ரிமைண்டர் கொடுங்க. ஓகே, ரைட். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நீ பேஜ் கிரியேட் பண்ணணும். சோ பேஜ் கிரியேட் பண்றதுக்கு இங்கேயே ஆப்ஷன் இருக்கும். பேஜஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா? இந்த இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு இங்க மேலேயே பிளஸ் சிம்பிள் காமிக்கும். ஓகே, சோ இங்க பேஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கே, அதுலதான் நியூ பேஜ் கிரியேட் பண்ண போறோம். சோ பேஜஸ் அது எங்க இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு பிளாக் சிம்பிள் இருக்கும். ஓகேவா? சோ கிரியேட் நியூ பேஜ் இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும், இல்ல பிளஸ் சிம்பிள் மட்டுமே இருக்கும். ஓகேவா? சோ கிரியேட் நியூ பேஜ் அப்படிங்கறத கொடுங்க. பேஜ் கிரியேட் பண்றது ரொம்ப கஷ்டமான வேலை எல்லாம் கிடையாது. அதை ப்ரொமோட் பண்றதுதான் கஷ்டமான வேலை. அது கஷ்டமும் கிடையாது. ஈஸியா நம்ம வந்து ப்ரொமோட் பண்றது ரீல்ஸ் மூலமா ப்ரொமோட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆனா எப்படி ப்ரொமோஷன் பண்றாங்க, அதே மாதிரிதான் நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்கன்னா ஷோ பண்றீங்க, அட்வர்டைஸ்மெண்ட், அதுதான் வந்து நம்மளுடைய ப்ரொமோஷன் அப்படிங்கிறது. ஓகேவா? சோ பேஜ் நேம் இன்னைக்கு நான் என்ன கொடுக்க போறேன்னா ரொம்ப ஹாப்பி மாம் அப்படின்னு கொடுக்க போறேன். ஓகே, ஹாப்பி மாம் அப்படிங்கிற நேம் நான் கொடுக்குறேன். ஓகே, நீங்க ஒரு பிசினஸ் இருந்தா எந்த நேம்னாலும் கொடுங்க, ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. ஓகே, சோ கேட்டகரி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம என்ன பண்றோம், ஹெல்த் அண்ட் பியூட்டி. சோ இதுல டைப் பண்ணாலே உங்களுக்கு வரும் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அண்ட் அகைன் ஹெல்த் வெல்னஸ், இதுதான் நம்ம பண்றோம், வெல்னஸ் வெப்சைட். ஓகேவா? 3 கேட்டகரி வரைக்கும் நம்ம வந்து இங்க வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, சோ என்டர்பிரனர் இருக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பாக்குறேன். பிசினஸ் கன்சல்டன்ட், இந்த பிசினஸ் கோச், இந்த மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஓகே, சோ பயோல வந்து நம்ம பத்தின டீடைல், நீங்க வந்து உங்களை பத்தி என்ன சொல்ல நினைக்கிறீங்களோ, நீங்க யாரு,
நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? உங்களுக்கு என்ன மேரிட் ஸ்டேட்டஸ் என்ன? அதுக்கப்புறம் உங்களுடைய குழந்தைங்க. இத பத்தி நீங்க உங்களோட பயோல நீங்க ஷேர் பண்ணலாம். பண்ணாட்டாலும் ஒண்ணும் தப்பே கிடையாது. ஓகே. சோ சிம்பிளா பாருங்க ஒரு நேம் குடுத்துருக்கோம். என்ன கேட்டகரிங்கிற சூஸ் பண்ணியிருக்கோம். சோ சிம்பிளா நம்ம பேஜ் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. கிரியேட் பேஜ். அவ்வளவுதான். சோ இதுக்கப்புறம் தான் அதுக்கு நம்ம எல்லா வேலையும் பார்க்கணும். ஓகே. பேஜ் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸி. ஓகே. சோ இதுக்கப்புறம் வந்து இன்னும் நெறைய விஷயங்கள் இருக்கு. இப்போதைக்கு நான் நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். நான் உள்ள போய் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இங்க நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். ஓகே. நெக்ஸ்ட் குடுத்துடுறேன். ஓகே. இதுதான் நம்மளோட வேலை. இப்ப நம்ம வந்து ஒரு வீடு வாங்கியிருக்கோம். ஒரு கார் வாங்கியிருக்கோம். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்து ஒரு பூஜை போடுவோம். வீடு வாங்கியிருக்கனா ஒரு ஒரு ஃபங்ஷன் வைப்போம். எல்லாரையும் இன்வைட் பண்ணுவோம். நம்ம ஒரு புதுசா ஒரு கடை வச்சிருக்கோம்னா, அந்த கடைக்கு எல்லாரையுமே நம்ம இன்வைட் பண்ணுவோம். சேம் இன்னைக்கு நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த பிசினஸ்க்கு நீங்க எல்லாரையுமே இன்வைட் பண்றீங்க. ஏன்னா, இதுதான் உங்களுடைய கடை மாதிரி. நீங்க பிசினஸ் பேஜ் அப்படிங்கிறது உங்களுடைய கடை மாதிரி. அந்த கடையோட அட்ரஸ் எல்லாத்துக்கும் குடுத்து நீங்க வந்து இன்வைட் பண்றீங்க. வர சொல்றீங்க. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் வேலையே இதுதான். இன்வைட் ஃபிரெண்ட்ஸ். ஓகே. உங்க கான்டாக்ட் லிஸ்ட்ல எல்லார் பேரையும் இங்க காமிக்கும். லேடீஸ மட்டும் இன்வைட் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ஃபோக்கஸ் பண்றது லேடீஸ் தான். சரிங்களா? அதனால நீங்க லேடீஸ் விமன் மட்டுமே நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இங்க வந்து கிளிக் பண்ணி எத்தன பேருனாலும் இன்வைட் பண்ணலாம். ஓகேவா? செலக்ட் ஆல் கூட குடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து யாருனாலும் இன்வைட் பண்ணுங்க. உங்களுடைய அதாவது நீங்க யாருக்கு இந்த பிசினஸ் பத்தி சொல்லணும்னு நெனைக்கிறீங்களோ, அவங்க எல்லாத்துக்குமே நீங்க வந்து இன்வைட் பண்ணலாம். ஓகே. இப்போதைக்கு நான் எக்ஸாம்பிளுக்கு 2 மெம்பர்ஸ் காமிச்சிட்டேன். செண்ட் இன்விடேஷன்ஸ். ஓகே. அவங்களுக்கு நம்ம ஒரு பத்திரிக்கை வச்சாச்சு. இன்விடேஷன் சென்ட் பண்ணியாச்சு. அவங்களுக்கு என்ன போயிருக்கும்? நோட்டிஃபிகேஷன் போயிருக்கும். ஓகேவா? இந்த மாரி ஹேப்பி மாம் அப்படிங்கிற ஒரு பேஜ்ல இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு மட்டும் தான் போயிருக்கும். ஆனா அந்த ஹேப்பி மாம்ங்கிறது யாரு? என்ன? எதுவுமே தெரியாது. ஏன்னா அங்க நமக்கு ஒண்ணுமே இல்ல. பேர் மட்டும் தான் வச்சிருக்கோம். ஓகேவா? நம்ம யாருன்னு சொல்லல. நம்மளோட டீட்டெயில்ஸ் எதுவுமே நம்ம இன்னும் குடுக்கல. ஓகே. நான் இன்வைட் பண்ணியிருக்கேன். இந்த இன்வைட் பண்ற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா, இல்லன்னா அது யாருக்குமே தெரியாது. இப்ப நீங்க ஒரு புதுசா வீடு வாங்கியிருக்கீங்க. உங்க வீடு இங்க தான் இருக்குங்கிறது, உங்க சொந்த பந்தங்களுக்கு சொன்னா மட்டும் தான் உங்க வீட்டுக்கு வருவாங்க. நம்ம சொல்லலன்னா நம்ம வீடு அட்ரஸே அவங்களுக்கு தெரியாது. ஓகே. ஒரு ஃபோன் நம்பர் வாங்கியிருக்கோம் அப்டின்னா, அத நம்ம எல்லாத்துக்கும் குடுத்தா தான் நம்ம அந்த நம்பருக்கு கால் வரும். நம்ம யாருக்குமே குடுக்காம அமைதியா வச்சுக்கிட்டோம் அப்டின்னா, யாரும் கால் பண்ண மாட்டாங்க நமக்கு. உங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்கன்னா, அந்த இன்வைட் ஃபிரெண்ட்ஸ்ங்கிற ஆப்ஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத குடுத்து நம்ம நெறைய ரீச் குடுக்கலாம். ஓகே. நெக்ஸ்ட். ஓகே. இங்க டன்னு. இதுக்கு அப்புறமா தான் நெறைய பண்ண போறோம். ஆக்சுவலி வந்து Facebook லீட் ஜெனரேஷன்ல வந்து நம்ம பண்ணக்கூடிய பெரிய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆ பேஜ வந்து ப்ரமோட் பண்றது தான். இதான் நம்மளுடைய பேஜ். சரிங்களா? நம்மளுக்கு வந்து ஒரு ஐகான் வந்துருச்சு. 0 லைக்ஸ்ல இருக்கு. 0 ஃபாலோவர்ஸ்ல இருக்கு. இந்த இந்த லைக்கையும், இந்த ஃபாலோவரையும் எவ்ளோ தூரம் நம்ம அதிகப்படுத்துறோமோ, அந்த அளவுக்கு நம்மளோட ஆட் வந்து ரீச் குடுக்கும். ஓகே. அதுக்கு வந்து இப்ப நம்மளோட இது வந்து எம்ப்டியா இருக்கு. ஓகே. இது வந்து நம்மளோட எம்ப்டியா இருக்கு. காய்ஸ் இந்த லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய லீட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இது எல்லாருமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஸ்கிரீன்ஷாட்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுல தான் நம்ம லீட்ஸ் எடுக்க போறோம். புரியுதுங்களா? நீங்க உங்க ஆட் ரன் ஆகும் தெரியுமா? ரன் ஆன ஆட லீட்ஸ் எடுக்கிறது இந்த லீட் சென்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா தான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம இன்விடேஷன் வேற குடுத்து வச்சிருக்கோம். அவங்களுக்கு போயிருக்கும். ஹேப்பி மாம் அப்படிங்கிற நேம்ல இருந்து போயிருக்கு. பட் அது யாருன்னு தெரியாது இல்லையா? யாரு என்னன்னு தெரியாது இல்லையா? அப்ப என்ன பண்ணணும்னா, நம்ம இங்க நேம் ப்ரொஃபைல்லாம் குடுக்கணும். ஓகே. இப்ப நமக்கு ஒரு எம்ப்டியா ஒரு Facebook அக்கவுண்ட்ல வந்து ரெக்வெஸ்ட் வந்துச்சு நம்ம அக்செப்ட் பண்ணிப்போமா? பண்ண மாட்டோம். ஓகே. அது யாரோ என்னமோ ராங் அக்கவுண்டா கூட இருக்கலாம். ஃபேக் ஐடியா கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ரிஜெக்ட் பண்ணிருவோம். டெலீட் பண்ணிருவோம். சரிங்களா? இப்ப அதே மாரி தான் இங்க வந்து எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் இல்லாம எம்ப்டியா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும், இங்க உங்களோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ செட் பண்ணணும். ப்ரொஃபைல் ஃபோட்டோ கண்டிப்பா உங்களோடதா தான் இருக்கணும். நான் வந்து குழந்தை ஃபோட்டோ வச்சிருக்கேன், பூ ஃபோட்டோ வச்சிருக்கேன், ஹீரோயின் ஃபோட்டோ வச்சிருக்கேன். அந்த மாரி இருக்கக்கூடாது. ஒரு பிசினஸ் விமன் நம்ம ஃபேஸ நம்ம காமிக்கிறதுக்கு எப்போதுமே வந்து தைரியமா இருக்கணும். அழகா ஒரு ப்ரொஃபஷனலா உள்ள ஃபோட்டோவ வந்து நீங்க வச்சுக்கோங்க. ஓகேவா? அண்ட் கவர் ஃபோட்டோ. கவர் ஃபோட்டோ அப்படிங்கும்போது, நம்ம வந்து இஷ்டத்துக்கு வைக்காம பிசினஸ் ரிலேட்டடா வைக்கணும். ஏன்னா, இது பிசினஸ்க்கான பேஜ் தான். ஓகேவா? இப்போ ஹேப்பி மாம் அப்படின்னு பார்த்தோனே, ஓகே மாம் எல்லாமே சேர்ந்து சம்திங் பண்றாங்க போல இருக்கு. அதான் குரூப் நேமும். அப்படிங்கும்போது தோணும். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு கவர் ஃபோட்டோ நம்ம பிசினஸ் ரிலேட்டடா வைக்கலாம். ஒரு பாசிட்டிவ் கோட்ஸ் ஏதாவது வைக்கலாம். அந்த மாரி செய்யலாம். ஓகேவா? ஒவ்வொரு ஸ்டெப்பா நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வேலை என்னன்னா, நம்மளோட ப்ரொஃபைல் ஃபோட்டோ வைக்கிறது. செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கவர் ஃபோட்டோ வந்து ரெடி பண்றது. அப்புறமா என்ன பண்ணணும்? நம்மளோட பேஜ் நல்லா ரீச் குடுக்கணும். அப்ப ரீச் குடுக்கணும்னா என்ன அர்த்தம்? நம்ம பேஜ் வந்து வெளியில ஏதாவது போனா தான். அதுக்கு லைவ் குடுக்கலாம், ஃபோட்டோ ஷேர் பண்ணலாம், வீடியோ ஷேர் பண்ணலாம், ரீல்ஸ் போடலாம்.
ஓகே, இந்த 3 ஆப்ஷன் தான். நீங்க போஸ்ட் ஏதாவது ஒண்ணு போடுறத வச்சுதான் நம்மளுடைய பேஜ் வந்து ரீச் குடுக்கும். இப்ப நம்ம மொபைல் நம்பர் ஒண்ணு புதுசா வாங்கியிருக்கோம். அந்த மொபைல்ல இருந்து கால் போனாதான் அது மத்தவங்களுக்கு தெரியும். இவங்களோட நம்பர் இதுதான் அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இந்த பேஜ்ல இருந்து நீங்க எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்றீங்களோ, உங்க பெர்சனல் அக்கவுண்ட்லயும் பண்ணலாம், இதுலயும் பண்ணலாம். இதுதான் மெயின். இனிமே இதுதான் நம்மளுடைய வேலை. சரிங்களா? ரைட். இது வந்து 3வது ஸ்டெப். ரைட். இத பண்ணியாச்சு. நம்ம ஒருத்தவங்க யாரோ நம்ம பேஜ பாக்குறாங்க. அவங்க எப்படி நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க? எந்த வேல கான்டாக்ட் பண்ணுவாங்க? அப்படின்னு பார்க்கும்போது தான், இந்த இடத்துல எடிட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போனீங்கன்னா, ஆ நமக்கு ஒன் செகண்ட் இருங்க. ஓகே. இதுல வந்து நீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே குடுக்கலாம். இன்னொரு ஆப்ஷன் இருக்கு. இந்த 3 லைன்ஸ் ஆஃப் 3 டாட்ட கிளிக் பண்ணீங்கன்னா, இந்த இடத்துல இருக்கும். ஆட் ஆக்ஷன் பட்டன். இப்போ உங்க பேஜ் யாரோ பார்க்குறாங்க. உங்க பேஜ் புடிச்சிருக்குனால ஏதோ சம்திங் சூப்பரா பண்ணியிருக்காங்களே! இவங்கள எப்படி கான்டாக்ட் பண்றது? அப்படிங்கிற மாரி யோசிப்பாங்க. அப்போ இந்த ஆட் ஆக்ஷன் பட்டன் மூலமா நம்மள கான்டாக்ட் பண்ணுவாங்க. ஆக்ஷன் பட்டன நம்ம எந்த வழியா கான்டாக்ட் பண்றது? சோ, அத நான் குடுக்க போறேன். சோ, அது என்ன வழியா நம்ம குடுக்கலாம் அப்படின்னா, மெசேஞ்சர்ல கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். ஓகேவா? WhatsAppல கான்டாக்ட் பண்ண சொல்லலாம். கால் பண்ண சொல்லலாம். இமெயில் அனுப்ப சொல்லலாம். இல்லன்னா வந்து ஒரு கன்சர்ன் ஃபார்ம் மாரி குடுத்து பண்ண சொல்லலாம். சோ, நமக்கு எப்போதுமே ஈஸியான வேலை என்ன? WhatsApp தான். ஓகேவா? சோ WhatsAppல நம்ம கான்டாக்ட் பண்ண சொல்றது. இல்ல எனக்கு WhatsApp நம்பர் குடுக்க விருப்பம் இல்லன்னா, நீங்க மெசேஞ்சர் குடுக்கலாம். ஓகேவா? சோ WhatsAppன்னு குடுத்தா கண்டிப்பா நம்மளோட WhatsApp நம்பர் குடுத்து தான் ஆகணும். ஓகே. சோ WhatsApp குடுத்துட்டேன். WhatsApp குடுத்துட்டு இங்க நெக்ஸ்ட் ஆப்ஷன் குடுங்க. இங்க நம்மளுடைய நம்பர் கேட்கும். சென்ட் போடும். நமக்கு ஒரு ஓடிபி மாதிரி வரும். ஓகே. ஏன்னா நம்ம நம்பர் தான்ங்கிறது கன்ஃபார்ம் பண்றதுக்காக. ஓகேவா? 7815. ஓகே. சோ சேவ். ஓகே. சேவ் ஆயிரும். சரிங்களா? இதுல சேவ்ங்கிற பட்டன் வந்துரும். இந்த இடத்துல நமக்கு வந்து வந்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் வந்து வரும். ஓகேவா? இந்த இடத்துல WhatsApp இப்ப நமக்கு நம்மளோட ஆப்ஷன் தெரியாது. மத்த யாராவது நம்மளோடத பார்க்கும்போது இந்த இடத்துல WhatsApp அப்படின்னு இருக்கும். நீங்க யாரோட பேஜ் ஏதோ ஒரு ஆட் பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெல்லிங் ஆட்லாம் பார்த்தீங்கன்னா, கீழயே WhatsApp அப்படிங்கிற மாரிலாம் காமிக்கும். அத நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா தெரியும். என்னோட நம்பர் ஆக்சுவலி ஆட் ஆகல. நீங்க இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆல்ரெடி நெறைய பேஜ்ல என் நம்பர் குடுத்துருக்கிறதுனால ஆட் ஆகலைன்னு எனக்கு தெரியல. மேபி அப்படி கூட இருக்கலாம். ஆனா நெறைய பேஜ்ல என்னோட இது இருக்கு. ஓகே. நான் ஒரு வாட்டி ட்ரை பண்றேன். சோ காய்ஸ் அதான் ரீசனா இருக்கும்னு நான் நெனைக்கிறேன். ஓகேவா? வேணா நான் உங்களுக்கு வந்து மெசேஞ்சர வச்சு காமிக்கிறேன். மெசேஞ்சர் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து மெசேஜ்ன்னு குடுத்துருக்கேன். சென்ட் டூ மெசேஜ்ன்னு குடுத்துருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் அப்படின்னு குடுக்குறேன். சோ சேவ் ஆயிருது. ஓகேவா? இப்ப இந்த இடத்துல நமக்கு வந்து மெசேஞ்சர் அப்படின்னு காமிக்கும். இப்ப இந்த இடத்துல நான் வந்து எடிட்டும் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல நமக்கு வந்து வேற யாராவது பார்க்கும்போது அந்த மாரி காமிக்கும். ஓகேவா? சோ இப்ப என்னென்ன பார்த்திருக்கோம்? ப்ரொஃபைல் ஃபோட்டோ பண்ணணும். கவர் ஃபோட்டோ பண்ணணும். நம்மளோட ரீச் குடுக்கறதுக்காக வீடியோ, ஃபோட்டோ அண்ட் ரீல்ஸ் இது எல்லாமே நம்ம வந்து ஷேர் பண்ணலாம். லைவ் போடலாம். ஓகேவா? கண்டிப்பா உங்களுடைய ஃபோட்டோ, உங்களோட கவர் ஃபோட்டோ வச்சிருந்து நீங்க மத்தவங்களுக்கு இன்விடேஷன் குடுத்தீங்கன்னா, அவங்க வந்து உங்க பேஜ பார்ப்பாங்க. நீங்க போட்டிருக்க போஸ்ட்டுக்கு, லைக்குக்கு எல்லாமே லைக் ப அ வீடியோஸ் எல்லாமே லைக் பண்ணுவாங்க. உங்கள ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ உங்களோட பேஜ் நல்லா ரீச் குடுக்கும். நெறைய லைக்ஸ் வரும். நெறைய ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அப்போ நம்மளோட பேஜ் வந்து நல்லா ரீச் குடுக்கும். ரீச் குடுக்கும்போது மட்டும் தான் நம்மளோட ஆடும் நல்லா ரீச் ஆகும். ஓகே. சோ இதுதான் நம்ம பேஜோட ப்ரமோஷன். இன்னைக்கே பேஜ கிரியேட் பண்ணி இன்னைக்கே ஆட் போட முடியாது. சோ அந்த பேஜ ப்ரமோஷன் குடுக்கறதுக்கே 2 நாள் தேவைப்படும். 2 நாள் நீங்க வந்து ப்ரமோட் பண்ணணும். இன்னைக்கு நான் பேஜ் கிரியேட் பண்றேன்னா, இன்னையிலருந்து நான் ப்ரமோட் பண்ண ஆரம்பிக்கணும். ஓகேவா? சோ ப்ரமோட் பண்ணா ஓரளவுக்கு ரீச் ஆன அப்புறம் நம்ம ஆட் போட்டோம் அப்டின்னா, கண்டிப்பா நெறைய வந்து லீட்ஸ் வந்து வருவாங்க. ஓகேவா? ரைட். இப்போ வந்து ஆடுக்கு போகலாம். ஆட் எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது போகலாம். நான் என்னுடைய வந்து என்னோட பழைய பேஜ்லயே வந்து நான் ஆட் வந்து போட்டு சொல்லி காமிக்கிறேன். என்னோட பேஜ் வந்து நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே. சோ இதான் என்னுடைய பேஜ். கேரியர் ரீலான்ச் ஃபார் விமன் இதான் என்னோட பேஜ். ஓகே.
சோ இதான் என்னோட ப்ரொஃபைல் போட்டோ, இதான் என்னோட கவர் போட்டோ. நான் சொன்னேன்ல இந்த இடத்துல வாட்ஸ்அப் அப்படின்னு காமிக்கும். இப்ப சப்போஸ் யாராவது என்னோட பேஜ பார்த்தாங்கன்னா, என்னை காண்டாக்ட் பண்ணணும், எப்படி காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, இந்த வாட்ஸ்அப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணாங்கன்னா எனக்கு அவங்க மெசேஜ் வந்துடும். சரிங்களா? ஆட்டோமேட்டிக்கா மெசேஜ் வந்துடும். அதுல இருந்து நான் பேசிப்பேன். சோ எவ்வளவு லைக்ஸ் இருக்கணும், எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்கணும்னு பாத்துக்கோங்க. ஆக்சுவலி இதெல்லாம் ரொம்ப கம்மி. 10,000 ஃபாலோவர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சரிங்களா? அந்த மாதிரிலாம் இருக்க பீப்புளும் இருக்கதான் செய்யறாங்க. 10,000 லைக்ஸ் இருக்கவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. நானும் ப்ரொமோட் பண்ணாம வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகே. சோ நிறைய போஸ்ட் போடுங்க. உங்களுடைய அதாவது பிசினஸ் அப்படிங்கும்போது நீங்க ப்ராடக்ட்ஸ் பத்தி போடலாம். லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தியும் போடலாம். நீங்க இது நான் கான்ஃபரன்ஸ் போனது இது ஏன்னா ஆரிஃப்ளேம் மூலமா தான் என்னோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆயிருக்கு. சோ எந்த ஒரு போஸ்ட் போட்டாலுமே இந்த ஹேஷ்டேக் வந்து மறக்க கூடாது. ஓகேவா? லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி. நான் பிசினஸ் கான்ஃபரன்ஸ் போயிருக்கிறதுனால ஸ்பெயின் போனது. அதனால இது போட்டிருக்கேன். மாம்பழர் லைஃப் ஸ்டைலு, அதுக்கப்புறம் ஆரிஃப்ளேம் இந்தியா. இந்த மாதிரி ஒரு சில ஹேஷ்டேக்லாம் ரிலேட்டடா நம்ம கண்டிப்பா குடுக்கணும். குடுக்காமலாம் இருக்கக்கூடாது. இது வந்து நான் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் 2021ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸே எங்களுக்கு இதுதான். சென்னையில நடந்துச்சு. நம்மளுடைய எம்டி அப்போ ஃபெட்ரிக் இருந்தாரு அந்த எம்டி. சோ இது எல்லாமே இந்த ஹேஷ்டேக் இது யாராவது சர்ச் பண்ணும்போது நம்மளுடைய போஸ்ட் அங்க போகணும்னா கண்டிப்பா இந்த ஹேஷ்டேக் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சோ நான் குழந்தைய வச்சுட்டு கூட போட்டோ போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம குழந்தைய வச்சு தான் பிசினஸே பண்றோம். சரிங்களா? அதனால தாராளமா நீங்க வந்து அதுக்கான போஸ்ட் எல்லாமே போடலாம். ஓகே. சோ இதுல தான் நான் ஆட் ரன் பண்ண போறேன். ஆட் ரன் பண்றதுக்கு வந்து ஆப்ஷன்ஸ் வந்து நீங்க வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சாலும் ஓகே தான். அத ரெக்கார்ட் பண்றேன். நான் கண்டிப்பா ஷேர் பண்றேன். சோ ஃபர்ஸ்ட் என்னன்னா ஆட் சென்டர். இங்க லெஃப்ட் சைடுல ஒரு ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? சோ ஆட் சென்டர் இத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே. ஓகே. ஆட் சென்டர்ன்னு போனீங்கன்னா, இங்க கீழயே ஆட்ஸ் மேனேஜர்ன்னு வரும். ஓகேவா? ஆட்ஸ் மேனேஜர்ல தான் நம்ம ஆட் போட போறோம். ஆட் ரன் பண்ண போறோம். ஓகே. ஆல்ரெடி என்னோட ஆட் வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. சோ ரன் ஆகக்கூடிய ஆட் வந்து ஆக்டிவ்னு காமிக்கும். உங்க எல்லாத்துக்கும் தெரியும்னு நெனைக்கிறேன். சோ இதெல்லாம் சம் எரர்னால எரர்னு வந்திருக்கு. ஒரு ஆட் வந்து இன்கம்ப்ளீட்டா இருக்கு. அதனால இன்டிராப்ட்ன்னு இருக்கு. சோ நம்மளோட ஆட் வந்து எப்படி இருக்குங்கிறது இங்க நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சப்போஸ் நம்ம ஆட்ல வந்து ரீசார்ஜ் பண்ணாம இருந்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அக்கவுண்ட் எரர்ன்னு காமிக்கும். இந்த இடம் ஃபுல்லாவே அக்கவுண்ட் எரர்ன்னு இருக்கும். ஆக்டிவ்ல இருந்தா தான் ரன் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த மாரி ரெட் கலர்ல இருந்துச்சுன்னா அது எரர்ன்னு அர்த்தம். டிராப்னா அது இன்கம்ப்ளீட்ல இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? சோ இந்த இடத்துல கிரியேட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அதுல போய் கிரியேட்ன்னு கொடுங்க. இதான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆட் ஸ்டார்ட் பண்ண போறேன். சோ கிரியேட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுங்க. சோ நம்ம பார்க்க போறது லீட்ஸ் தான். லீட் ஜெனரேஷன் தான். லீட்ஸ் தான் நமக்கு வேணும். ஓகேவா? சோ அதனால லீட்ஸ் கண்டினியூ. ஓகே. சோ மேனுவல் லீட்ஸ் கம்பெயின் தான் நான் கொடுக்குறேன். ஓகே. கண்டினியூ. ஆக்சுவலி இப்ப நெறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. முன்னாடிலாம் இந்த மாரிலாம் கிடையாது. இப்ப நெறைய இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டெப்பும் பாருங்க. நான் வேற எந்த இதுவுமே டச் பண்ண மாட்டேன். ஒரு சிலத மட்டும் தான் மாத்துவேன். அத மட்டும் பண்ணாலே போதும். வேற நெறைய ஆப்ஷன்ஸ் பண்ணி, நம்ம என்ன பண்ணிக்க வேண்டாம்னா, ஆட் ரிஜெக்ட் ஆகுறதுக்கு நம்மளே காரணமா இருக்க வேண்டாம். ஓகே. சோ நியூ லீட்ஸ் கேம்பெயின் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இதுல வந்து நமக்கு ஒரு நேம் குடுக்குறோம் அவ்வளவுதான். ஓகேவா? நம்ம ஒரு நேம் குடுக்குறோம். நான் இன்னைக்கு என்ன குடுக்க போறேன் அப்டின்னா, இன்னையோட டேட் இன்னைக்கு என்ன 17. ஓகே. சோ 17/04/2024 ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். சரிங்களா? நீங்க ஒண்ணும் வேற எதுவும் நினைச்சுக்க வேண்டாம். சோ இது ஒண்ணுதான் பண்ணிருக்கேன். நான் வேற எந்த சேஞ்சஸுமே பண்ணல. அப்படியே கீழ வாங்க. ஓகே. சோ வேற எதுவுமே உள்ள போயிட்டு அத மாத்தணும், இத மாத்தணும் எதையுமே மாத்த வேண்டாம். ஓகேவா? ஆ அதுக்கப்புறம் வந்து லீட்ஸ் நம்ம லீட்ஸ் தான் எடுக்க போறோம். ஓகேவா? இதுல எதுவுமே சேஞ்ச் பண்ண வேண்டாம். நான் ஆன் பண்றேன், ஆஃப் பண்றேன்னு எதையுமே பண்ண வேண்டாம். இங்க எந்த ஆப்ஷன்ஸுமே நான் மாத்தல. வேற எதையுமே நான் மாத்தலைங்க. அது வந்து ஸ்டார்ட்டிங்ல இருந்து நான் காமிக்கிறேன். எந்த ஒரு ஆப்ஷன்ஸுமே நான் மாத்தவே இல்ல. அது டிஃபால்ட்டா அப்படியே தான் இருக்கு. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்குள்ள போறேன். ஓகேவா? இதுவும் ஒரு நேம் தான். இது அப்படியே இருந்தாலும் தப்பு கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்து இந்த இடத்துல வந்து இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்மளோட லீட்ஸ் எல்லாமே ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணி, அதுல இருந்து தான் நமக்கு லீட்ஸ் வருவாங்க. அவங்க வந்து உட்கார்ந்து ஃபில்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. உட்கார்ந்து டைப்லாம் பண்ணியிருக்கவே மாட்டாங்க. அவங்க என்ன ஆகும்னா, அவங்க நம்மளோட ஆட கிளிக் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய அவங்களோட டீட்டெயில்ஸ் இருக்குல்ல, பெர்சனல் டீட்டெயில்ஸ் வந்து வச்சிருப்பாங்கல்ல. நீங்க யாரும் நினைக்காதீங்க. நம்ம வந்து ஆட் வந்து கிளிக் பண்ணா, அவங்க உட்கார்ந்து அவங்க நேமு, அவங்க மொபைல் நம்பர், அவங்க என்ன ஸ்டேட்ன்னு குடுத்துட்டு இருப்பாங்க. அப்படி கிடையாது. அவங்க நம்மளோட ஆட கிளிக் பண்ணவுமே, அவங்களோட பெர்சனல் டீட்டெயில்ஸ் வச்சிருப்பாங்கல்ல Facebookல, அது அப்படியே நமக்கு வந்துரும்.
அவங்க எந்த மொபைல் நம்பர் அங்க குடுத்து வச்சிருக்காங்களோ, என்ன நேம் குடுத்து வச்சிருக்காங்களோ, என்ன ஊர் குடுத்து வச்சிருக்காங்களோ, அது நமக்கு அப்படியே வந்துரும். அதுதான் ஃபார்ம். அந்த ஃபார்ம் ஃபில்லிங்ல தான் நமக்கு வரும். ஓகேவா? அதனால தான் இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ்ன்னு பேரு. சோ இந்த இடத்துல வந்து எந்த பேஜ்ல ரன் ஆகுது? சோ கரியர் ரீலான்ச் ஃபார் வுமன் அப்படிங்கிற பேஜ்ல வந்து ரன் ஆகுது. எப்போதுமே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பேஜ் இருக்குன்னா, அந்த பேஜுக்கு வந்து நம்ம வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணணும். எப்படி இப்ப நம்ம ஆரிஃப்ளேம் ரெஜிஸ்டர் பண்ணா ஒரு டைம் வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்றோம்ல. சோ சேம் வே தான் இப்ப நான் ஹாப்பி மாம் அப்படிங்கறது இங்க நான் சர்ச் பண்ணி குடுக்குறேன். ஏன்னா அதுக்கு நம்ம வந்து டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அக்செப்ட் பண்ணல இல்லையா? அத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே. ஓகே. இத வந்துருச்சு பாத்தீங்களா? ரைட். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, ஒரு ரெட் கலர்ல காமிக்கும். வார்னிங் சிம்பிள் காமிக்கும். ஓகேவா? அப்படின்னா என்ன அர்த்தம்? டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அக்செப்ட் பண்ணலன்னு அர்த்தம். இங்க பாத்தீங்களா? ப்ளீஸ் ரீட், அக்செப்ட், மீட் அஸ் லீட்ஸ், ஆட்ஸ், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா? இந்த வியூ டெர்ம்ஸ் குடுத்து, ஐ அக்ரி டு டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். அவ்வளவுதான். பாத்தீங்களா? ரெட் கலர்ல காமிச்சிச்சா? இப்ப நம்ம பண்ணியாச்சு. இனிமேல் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஓகே. இப்ப நான் என்னோட பேஜ் நேம மாத்திக்கிறேன். ஓகே. ஒரு டைம் பண்ணா போதும். ஒவ்வொரு வாட்டி பண்ணணும்லாம் கிடையாது. ஓகேவா? அடுத்த ஸ்டெப்புங்க பாருங்க. இந்த இடத்துல நான் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. இங்க தான் பட்ஜெட் வந்து பண்ணணும். ஒரு நாளைக்கு எவ்வளவு ரூபாய்க்கு ஆட் ரன் ஆகணும். மினிமம் வந்து 100 தான். சோ அதனால மினிமம் கண்டிப்பா 100 குடுத்து தான் ஆகணும். அதுக்கு கீழலாம் குடுக்க முடியாது. ஓகே. அப்படியே பட்ஜெட். இங்கேயும் வந்து டெய்லி பட்ஜெட் வந்து 100 தான். நீங்க 100 வச்சுட்டு கூட்டிக்கலாம். குறைக்க முடியாது. இப்ப நீங்க இந்த இடத்துல ரூ. 500 வச்சுட்டு ரூ. 100 குறைக்க முடியாது. அது ஆட் ரிஜெக்ட் ஆகும். ஓகேவா? சோ இருக்கு 100 கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எவ்வளவு நாளும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஷெட்யூல்லாம் எதுவுமே வைக்க வேண்டாம். நம்ம ஷெட்யூலே பண்ண வேண்டாம். அது லீட்ஸ் வந்து ரீச் கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்கா அது ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகே. அப்படி கீழ வந்தோம்னா ஆடியன்ஸ் வந்துருவாங்க. நம்ம எந்த மாரி ஆடியன்ஸ வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்பதான் நம்ம அந்த இடத்துக்குள்ள தான் வரோம். ஓகேவா? சோ நம்மள மாரி பீப்பிள்னா என்ன அர்த்தம்? நான் நான் தமிழ் பேசுறேன். தமிழ் பேசுற பீப்பிளா வேணும். அதுக்கப்புறம் நான் கொஞ்சம் படிச்சிருக்கேன். நான் ஒரு இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். என்னைய மாரி ஒரு கிராஜுவேட்டட் பீப்பிள் வேணும். அதுக்கப்புறம் என்னோட என்னோட ஹாபீஸ்க்கு ஒத்து போறவங்க வேணும். நான் வந்து ஜாப் ரிசைன் பண்ணிட்டு ஒரு அம்மாவா வீட்ல இருந்து குழந்தைங்கள பார்த்துக்கணும்னு நெனைக்கிறேன். அந்த மாரி பீப்பிள் வேணும். இப்படிங்கிற மாரி ஒரு சில லைக் மைண்டட் ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? அது எல்லாமே நம்ம குடுக்கலாம். அண்ட் ஏஜ் குரூப். இப்ப என்னோட ஏஜ் குரூப்க்கு இருக்கிறவங்களும் வேணும். அப்படின்னு அதான் லைக் மைண்டட் பீப்புள். இப்ப எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, தமிழ்நாட்டுல தமிழ் ஆட் தான் ஓடுது. சோ நம்ம வந்து லாங்குவேஜ் வைஸ் வந்து கனெக்ட் ஆகுறாங்க இல்லையா? சோ சேம் நம்ம லாங்குவேஜ் வைஸ் ஃபர்ஸ்ட் வந்து கனெக்ட் ஆகணும். அப்படின்னு பார்க்கும்போது லொகேஷன்ல போயிட்டு எடிட். நமக்கு யாரு வேணும்? தமிழ் பேசுறவங்க வேணும். அப்ப யாரு? தமிழ்நாடு. ஓகே. அண்ட் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, புதுச்சேரி அதையும் சேர்த்துக்கலாம். புதுச்சேரிக்குள்ளதான் பாண்டிச்சேரி இருக்கு. பாண்டிச்சேரி மேபி ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா கூட இருக்கலாம். ஓகே. சோ அப்ப இந்த 2 பிளேஸ்ல இருக்கக்கூடிய லொகேஷன்ல இருக்கக்கூடிய பீப்பிள் தான் ஃபோக்கஸ் பண்றோம். ஓகேங்களா? நீங்க எவ்வளவு நாளும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு வந்து லாங்குவேஜ் என்னென்ன லாங்குவேஜ் தெரியுமோ எல்லாமே உங்களுக்கு மலையாளம் நல்லா தெரியுமா? நீங்க கேரளான்னு ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இல்ல உங்களுக்கு கன்னடம் நல்லா தெரியுமா? நீங்க கர்நாடகான்னு எந்த லாங்குவேஜ் உங்களால நல்லா பேச முடியுமோ சும்மா கொஞ்சம் தெரியும் அப்படிலாம் இருக்கவே கூடாது. சரிங்களா? நல்லா பேச முடியுமோ அந்த லாங்குவேஜ் எல்லாம் ஹிந்தி நல்லா தெரியுமா? ஃபுல்லா இந்தியா ஃபுல்லாவே கவர் பண்ணலாம். ஓகேவா? சோ லாங்குவேஜ் வச்சு தான் இந்த லொகேஷன் வந்து நம்ம பார்க்கணும். அடுத்து வந்து சரி லாங்குவேஜ் வச்சு பார்த்தாச்சு. அப்ப எல்லாருமே வருவாங்க இல்லையா? ஐ மீன் எப்படி சொல்றதுன்னா, ஜென்ஸும் கான்டாக்ட் பண்ணுவாங்க. எல்லா வயசு உள்ளவங்களும் கான்டாக்ட் பண்ணுவாங்க இல்லையா? சோ நம்ம அப்படி கிடையாது. நம்ம வந்து கரெக்ட்டா ஃபோகஸ்டா பண்ண போறோம். ஓகே. அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல ஆடியன்ஸ் சஜஷன்ஸ். ஓகேவா? சோ ஏஜ் குரூப் அப்படின்னு பார்க்கும்போது 25 அபோவ் தான். அண்ட் 40. ஏன் இந்த கரெக்ட்டா 25 அப்படிங்கிறது இருக்கும்னா, நம்ம Facebookல நெறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும். 18 வயசு, 20 வயசுலாம் குடுத்தீங்கன்னா நெறைய ஃபேக் ஐடிஸ் இருக்கும். தேவையில்லாம நமக்கு காசும் வேஸ்ட்டு, டைமும் வேஸ்ட்டு. ஓகேவா? அப்புறம் ஜெண்டர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல விமன் மட்டும் குடுத்துக்கோங்க. அண்ட் டீடைல்டு டார்கெட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது
எடிட் ஆப்ஷன்ல போயிட்டு நமக்கு எந்த மாதிரி பீப்புள் வேணும். ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட்ஸ் அப்படிங்கறத கொடுங்க. நம்மள மாதிரி வந்து பேரண்ட்ஸ் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கணும். அப்புறம் மேரீடு, இதெல்லாம் எதுக்காக கொடுக்கணும், நம்ம ஃபேக் ஐடியை வந்து அவாய்ட் பண்றதுக்காக தான். ஓகே. அப்புறம் வேற என்ன கொண்டா, கொஞ்சம் கிராஜுவேட்டட். அதுக்காக படிக்காதவங்க பண்ண முடியாதுன்னு கிடையாது. இதுல வந்து ஆக்சுவலி எல்லாமே வருவாங்க தான். ஓகேவா? சோ இந்த இந்த 3ம் குடுக்கும்போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஃபேக் ஐடிஸ் வந்து அவாய்ட் பண்ண முடியும். அண்ட் ஜென்ஸ் வரதையும் கொஞ்சம் குறைக்க முடியும். ஓகேவா? பிளேஸ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து அட்வான்டேஜ் பிளஸ் 2 ஆப்ஷன் இருக்கு. ஒண்ணு வந்து மேனுவல், இன்னொன்னு வந்து அட்வான்டேஜ் பிளஸ்ன்ட்டு. சோ அட்வான்டேஜ் பிளஸ் அப்படின்னு போட்டா நம்மளோட ஆட் வந்து எல்லா இடத்துலயும் ரன் ஆகும். Facebookல ரன் ஆகும், நியூஸ் ஃபீட்ல ரன் ஆகும், யூடியூப்ல ஏதாவது வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ரன் ஆகும், இன்ஸ்டாகிராம்ல ரன் ஆகும், எல்லாமே. மேனுவல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நீங்க நீங்க செலக்ட் பண்ற ஆப்ஷன்ல மட்டும் தான் நம்ம எங்கெங்க வேணுமோ அங்க மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ மேக்ஸிமம் நீங்க வந்து அட்வான்டேஜ் பிளஸ்ஸே கொடுங்க. ஓகேவா? அவ்வளவுதான். இந்த 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 சைட்ல நான் சொன்னது எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. சோ அகைன் ஒரு வாட்டி நான் ரிப்பீட் பண்றேன். இந்த இடத்துல வந்து நம்ம நேம் எதுவுமே கொடுக்கல. இன்ஸ்டன்ட் ஃபார்ம்ஸ் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேஜ் நேம், அப்புறம் பட்ஜெட். இங்க டெய்லி பட்ஜெட் வந்து 100. அதுக்கப்புறமா வந்து ஆடியன்ஸ். ஓகேவா? லொகேஷன் செலக்ட் பண்ணிருக்கோம். அப்புறம் வந்து ஏஜ், விமன், அதுக்கப்புறம் டீடைல்டு டார்கெட்டிங் கொடுத்துருக்கோம். ஓகேவா? சோ பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். இப்ப நான் நெக்ஸ்ட் கொடுக்குறேன். சோ மெயினா ஒரு வேலை இருக்கு. நம்ம வந்து ஆட் ரன் பண்றதுனால ஒரு போட்டோ வேணும்ல, ஒரு இமேஜ் வேணும்ல. நம்ம இமேஜே இன்னும் குடுக்கல. சோ அதுதான் இந்த இடத்துல பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு ப்ரிவ்யூ செஷனுக்கு வந்துட்டோம். நம்ம கடைசி பார்ட்டுக்கு வந்துட்டோம் தான். சரிங்களா? சோ நம்ம ரைட் சைடுல நம்ம என்னென்ன பண்றோமோ அது எல்லாமே, சாரி, லெஃப்ட் சைடுல என்னென்ன சேஞ்சஸ் குடுக்குறோமோ அது எல்லாமே ரைட் சைடுல ப்ரிவ்யூல காமிக்கும். ஓகே. சோ கைஸ், இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு. கொஞ்சம் நான் ஸ்பீடா முடிச்சிடுறேன். ஓகேவா? சோ இந்த இடத்துல வந்து என்னுடைய Facebook அக்கவுண்ட் நேமும் இருக்கு, Instagram அக்கவுண்ட் நேமும் இருக்கு. நீங்க ஆட்டோமேட்டிக் பிளேஸ்மெண்ட்ஸ் கொடுத்தீங்க, அதாவது அட்வான்டேஜ் பிளஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களோட Instagram அக்கவுண்ட வந்து நீங்க கனெக்ட் பண்ணணும். சோ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பண்றவங்களா இருந்தா இந்த இடத்துல வந்து கனெக்ட் Instagram அக்கவுண்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதுக்குள்ள கனெக்ட் பண்ணி உங்க Instagram அக்கவுண்ட கனெக்ட் பண்ணிருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க Instagram ஓபன் பண்ணி அந்த இடத்துல வந்து உங்களுடைய அக்கவுண்ட வந்து ப்ரொஃபஷனல் அக்கௌண்டா மாத்திடணும். பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் 2 ஆப்ஷன் இருக்குங்க. அதுல மாத்திக்கணும். அப்பதான் இங்க கனெக்ட் ஆகும். ஓகே. சோ இந்த இடத்துல நம்ம வந்து ஒரு சிங்கிள் இமேஜ் ஆர் வீடியோ குடுக்க போறோம். நான் இங்க செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? அதுக்கடுத்து இங்க தான் மீடியா நான் எடுக்க போறேன். என்ன இமேஜ் நான் குடுக்க போறேன்ட்டு. சோ கண்டிப்பா உங்களோட ஓன் இமேஜா வச்சுக்கோங்க. வேற யாரோடதையும் எடுக்காதீங்க. இது ஆல்ரெடி நான் என்னோட இமேஜஸ் எல்லாமே இருக்கு. நான் வந்து புதுசா இப்போ ஒரு இமேஜ் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதுதான் நான் இங்க போட போறேன். டெஸ்க்டாப்ல வந்து இன்னைக்கு தான் கிரியேட் பண்ணேன். இது எந்த அளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் நான் பண்ணியிருக்கேன், பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். ஏன்னா பாதி தெரியற மாதிரி இருக்கும். நீங்க பண்ணா பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் என்னோட பேஸ் தெரியற மாதிரி கொஞ்சம் மூவ் பண்ணி வச்சுக்கிட்டேன். கிராப் பண்ணிக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் இதுல மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் ஆட் போடுங்க. அதுக்கப்புறம் ஒன்னொன்னா நீங்க போக போக தெரிஞ்சுப்பீங்க. மியூசிக் ஆட் பண்ணிக்கலாம். வீடியோ மாதிரி நிறைய பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. ஓகே. சோ டன். ஓகேவா? சோ நமக்கு ப்ரிவியூக்கு வந்துருச்சுங்களா? இந்த பேஜ் நேம்ல தான், நம்ம பிசினஸ் பேஜ் நேம்ல தான் ரன் ஆகும். சரிங்களா? என்னோட பேஜ் நேம்ல ரன் ஆகாது. பிசினஸ் நம்ம போட்ல தான் டிராவல் பண்ண போறோம்னு நான் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தான். சரிங்களா? ரைட். சோ அடுத்து என்னன்னா பிரைமரி டெஸ்ட். சோ நான் என்ன சொல்ல வரேன், நான் என்னோட ஆட பத்தி நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது அதுக்கு தான் இங்க. சோ இங்கேயும் நமக்கு வந்து சஜஷன்ஸ் நிறைய காமிக்கும். நான் இப்போதைக்கு வந்து டைப் பண்ண டைம் இல்ல. சோ அதனால இங்க நான் போட்டு வச்சிருக்கேன். அதுல இருந்து நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுறேன். சோ ஒரு ஸ்மால் கண்டென்ட் தான். ஓகே. சோ கண்டென்ட்டும் கொஞ்சம் நமக்கு இங்க சஜஷன்ஸ் வரும். இந்த இடத்துல எல்லாம் வரும். நீங்க அதை கூட எடுத்துக்கலாம். ஓகேவா? இந்த இடத்துல ஒரு கொஞ்சம் ஸ்லோவா இருக்கு. ஓகே. ஹெட்லைன் அப்படிங்கும்போது நான் அந்த இடத்துல டு நோ மோர் டீடைல்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன்.
ஏன்னா ஹெட்லைன் அப்படிங்கிறது எங்க வரும்னா இந்த இடத்துல வரும். இந்த கீழே வந்து நம்ம வந்து சைன் அப் கொடுக்கக்கூடிய இடத்துல வரும். இந்த இடத்துல வரும் சரிங்களா? இந்த இடத்துல தான் சைன் அப் அப்படின்னு கொடுப்பாங்க. அதனால இந்த இடத்துல நான் வந்து இப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? இங்க நிறைய சஜஷன்ஸ் வருது பாருங்க. நான் வந்து நீங்க இதுல எதுனாலும் எடுத்துக்கலாம். சரியா? ரீஸ்டார்ட் ஒரு கரியர் ஃப்ரம் சஜஷன்ஸ் வந்து கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிக்கோ. நீங்க போட்டுக்கலாம். இந்த இடத்துல வந்து நிறைய சஜஷன்ஸ் வரும். இது பாத்தீங்கன்னா ஆஷ் சிம்பிள் போடலாம். அதுக்கப்புறம் என்ன தோணும், நமக்கு இதுவும் நல்லா இருக்கும் தான். சோ நான் அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே. இப்பதான் ஃபார்ம் ஃபில் பண்ண நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஃபார்ம் மாதிரி ஃபில் பண்ணுவோம் இன்ஸ்டன்ட் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் இது. நிறைய ஆல்ரெடி ஒரு வாட்டி பண்ணாலே போதும். நம்ம அதையே மறுபடியும் மறுபடியும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இப்போ உங்களுக்காக நான் மறுபடியும் செஞ்சு காமிக்கிறது. இதெல்லாம் நிறைய ஃபார்ம் ஆல்ரெடி பண்ண ஃபார்ம்ஸ் தான் இது எல்லாமே. சரிங்களா? இப்ப நான் ஒரு வாட்டி காமிக்க போறேன் உங்களுக்கு. ஸோ கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். மொத்தம் இதுல வந்து 5 ஸ்டெப் இருக்கும். சரிங்களா? அந்த 5 ஸ்டெப் வந்து பக்காவா ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா போயிடும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இங்க ஒரு டைட்டில் நேம் கொடுக்கணும். சேம் இன்னைக்கு நான் இன்னையோட டேட்டே கொடுத்துட்றேன். ஓகே. இந்த இடத்துல மோர் வால்யூம் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் இது என்னதுன்னா ஃபார்ம் டைப் மோர் வால்யூம் அப்படிங்கிறத கொடுத்துட்டேன். 5 ஃபீல்டு இருக்குன்னு சொன்னா அந்த 5 தான் இது. ஃபார்ம் நேம் கொடுத்தாச்சு, ஃபார்ம் டைப் கொடுத்தாச்சு. இன்ட்ரோ இன்ட்ரோ வந்து நீங்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா கீழேயே வந்து டெலிட் ஆப்ஷன் இருக்கும். ரிமோட் கிரீட்டிங்னு இருக்கும். அதை டெலிட் பண்ணி விட்டுருங்க. வேற எதுவுமே இங்க பண்ண வேண்டாம். ஓகே. அடுத்து கொஸ்டின்ஸ் தான் நமக்கு முக்கியம். நமக்கு என்னென்ன டீடைல்ஸ் வேணும்ட்டு கீழே இருக்கு இல்லையா, இந்த இடத்துல சூஸ் த டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன் யூ நீடு. நமக்கு வந்து லீட்ஸ்ல இருந்து என்ன வேணும், இமெயிலும் ஃபுல் நேம். நமக்கு இமெயில்லாம் வேணாம், டெலிட் பண்ணிடலாம். சேட் கேட்டகரி என்ன வேணும் அப்படின்னா எனக்கு அவங்களுடைய ஃபோன் நம்பர் வேணும். கான்டாக்ட் ஃபீல்ட்ஸ்குள்ள போனீங்கன்னா ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு அடுத்து அவங்க எந்த ஊர், ஸ்டேட் ஆர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துருங்க. ஏன்னா நம்ம ஸ்டேட் வந்து தமிழ்நாடு தான் வைக்கிறோம். அதனால அது எந்த வேரியேஷன் இருக்க போகுதுல. சிட்டினா அவங்க மதுரைக்காரங்களா, கோயம்புத்தூர்காரங்களா, சென்னைக்காரங்களான்னு தெரிஞ்சுக்கலாம். ஓகே. அப்புறம் பிரைவசி பாலிசி அண்ட் மெசேஜ் பாலிசி இந்த ரெண்டு தான். ஸோ பிரைவசி பாலிசில என்ன கொடுக்கணும், பேஜோட லிங்க் கொடுக்கணும். ஓகே. இப்ப நான் எந்த பேஜ்ல ரன் பண்ணிட்டு இருக்கேன், கரியர் ரிலான்ச் ஃபார் உமன் அப்படிங்கிற பேஜ் தான் ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸ்லோவா இருக்கு எனக்கு ஆடு. இந்த இடத்துல இருக்கு பாத்தீங்களா, இதான் நம்மளுடைய பேஜோட லிங்க். அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. இவன் லிங்க்ங்கிற இடத்துல பேஸ்ட் பண்ணிருங்க. ஓகேவா? ஸோ லிங்க் டெஸ்ட் எல்லாம் கொடுக்கணும் அவசியம் கிடையாது. ஓகேவா? அப்புறம் வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து கொஸ்டின்ஸ்ல வந்து நான் ஒன்று மிஸ் பண்ணிட்டேன். என்னன்னா இங்க வந்து டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இடத்துல கொடுக்கணும். என்ன கொடுக்கணும்னா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் வாங்குறோம்ல, அதனால வி வில் கான்டாக்ட் யூஸ் என்ன வி வில் ரீச் யூஸ். ஆனா அந்த மெசேஜ் அவங்களுக்கு போகும், ஆட்டோமேட்டிக்கா போகும். அவ்வளவுதான். ஸோ பிரைவசி பாலிசி நம்ம வந்து லிங்க் கொடுத்தாச்சு. ஓகே. மெசேஜ் ஃபார் லீட்ஸ்ல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு தேங்க்யூ ஸ்டேட்மெண்ட் மாதிரி இல்ல ஏதாவது கோட்ஸ் மாதிரி கொடுத்தாங்க. தேங்க்ஸ் யூஆர்எல் செட் அது ஓகே தான். இல்லைன்னா வி கேன் விசிட் அவர் வெப்சைட் ஆர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது போட்டுட்டு இல்லை நீங்க ஏதாவது கோட்ஸ் மாதிரி கூட கொடுத்துருங்க. நான் எப்போ சும்மா ட்ரீம் பேக் அப்படின்னு கொடுக்குறேன். நீங்க எதனாலும் கொடுக்கலாம். இப்ப டைம் இல்லைங்கன்னா நான் டக்குன்னு முடிக்கிறேன். ஓகேவா? இந்த இடத்துல நம்மளோட வாட்ஸ்அப் லிங்க் இருக்கணும். ஓகேவா? ஸோ வாட்ஸ்அப் லிங்க் என்னோட காப்பி பண்ணிடுறேன். பேஸ்ட். ஓகே. முடிஞ்சிருச்சு. அவ்வளவுதான். இப்ப சப்போஸ் நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தா இங்க காமிக்கும். நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிருக்கேன் அப்படிங்கறத காமிக்கும். நான் கிரியேட் ஃபார்ம் அப்படின்னு கொடுக்குறேன். கண்டிப்பா ஏதாவது மிஸ்டேக் இருந்தா காமிக்கும். இல்லைன்னா நமக்கு வந்து அவ்வளவுதான். மிஸ்டேக் இல்ல. சரிங்களா? சோ ஆடும் முடிச்சாச்சு. 99% முடிச்சாச்சு. இப்போ இந்த இடத்துல பப்ளிஷ். நம்ம பப்ளிஷ் பண்ண போறோம். ஆட் கரெக்டா இருக்கு அப்படின்னு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இதுதான் ப்ரிவ்யூ. நம்மளோட பேஜ் நேம்ல இந்த மாதிரி தான் ரன் ஆகும். இந்த மாதிரி டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம ஆட் பாக்குறவங்க இந்த இடத்துல சைன் அப்னு கொடுப்பாங்க. நம்ம அப்ளை நவ் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இந்த இடத்துல மாத்தலாம். இந்த சைன் அப்போ ஒரு அப்ளை நவ் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இந்த என்னன்னாலும் கொடுக்கலாம். நம்ம புக் நவ் எல்லாம் பார்த்திருப்போம். டிக்கெட் எல்லாம் புக் பண்ணாம பார்த்திருப்போம் இல்லையா, அந்த இதுதான் இது. பட்டன் அப்படின்னு சொல்லுவாங்க இது பேரு. ஸோ நீங்க அப்ளை நவ் கூட கொடுக்கலாம். சரிங்களா? இப்ப அப்ளை நவ் கொடுத்தீங்கன்னா இந்த இடத்துல அப்ளை நவ் மாறிடும்.
ஓகேவா? சோ இப்ப நான் பப்ளிஷ் பண்ண போறேன். சரிங்களா? பப்ளிஷ் பண்ணும்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இங்க இன் டிராஃப்ட்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து பண்ணிக்கிட்டே இருக்கோம். டிராஃப்ட்ல இந்த இடத்துல ப்ராசஸிங்ன்னு வந்துச்சுன்னா, நம்ம வந்து பப்ளிஷ் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? சோ கண்டிப்பா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு நமக்கு ஒரு 1/2 அன் ஹவர் டைம் எடுக்கும். இந்த ஆட் ரன் ஆகுமா? ஆகாதா? அப்படிங்கிறதுக்காக டைம் எடுக்கும். சோ நீங்க வந்து ப்ராசஸிங் வந்து ஆக்டிவ் ஆயிருச்சுன்னா, நம்ம ஆட் ரன் ஆக போகுதுன்னு அர்த்தம். இல்ல அந்த இடத்துல ஆட் செட் எரர் வந்துச்சுன்னா, நம்மோட ஆட்ல ஏதோ மிஸ்டேக் இருக்குன்னு அர்த்தம். என்ன மிஸ்டேக் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருசா இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது மிஸ்பிஹேவிங் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு சில வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு ரூல்ஸ் அண்ட் சாரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது. அது மாரி பிக்சர்ல இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரிலாம் நெறைய இருக்கும். அதையும் நம்ம வந்து பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? சோ இங்க ஆக்டிவ்ன்னு வருதா? இல்ல ஆட்செட் எரர் வருதாங்கிறத வந்து அங்க பப்ளிஷ் ஆனது தான் தெரியும். ஓகேவா? அதுக்காக எடுத்தோனே ஆக்டிவ் ஆயிரும் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. நீங்க நெறைய ஆட் போடும்போது நமக்கு கண்டிப்பா ஆக்டிவ் ஆயிரும். ஓகேவா? சோ எல்லாமே ட்ரையல் பண்ணி பார்க்கணும். ஓகே கைஸ். சோ இதோட வந்து ஆட் வந்து பப்ளிஷ் ஆயிருச்சு. சரிங்களா? சோ இங்க க்ளோஸ் குடுத்துடுறேன். டிராஃப்ட்ல இருக்கு. அதாவது ப்ராசஸிங்ல இருக்கு எனக்கு. இப்ப என்னோட ஆட் வந்து ப்ராசஸிங்ல இருக்கு. சோ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓகேவா? சோ நான் வந்து எங்க லீட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட்டிங்லயே நான் சொன்னேன். லீட் சென்டர்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத நோட் பண்ணி வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. ஓகே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, லீட் சென்டர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கா? இது வந்து உங்க ஃபோன்லயே நீங்க எடுத்துக்கலாம். ஒவ்வொரு டைமும் நீங்க சிஸ்டம் தான் ஓப்பன் பண்ணணும் கிடையாது. சோ Google Chromeலயே வந்து நீங்க டெஸ்க்டாப்ல பண்ணீங்கன்னா இங்க இருக்கும். இப்ப எனக்கு இங்க லீட்ஸ் காமிக்குது. 7 லீட்ஸ் வந்து காமிக்குது. தெரியுதுங்களா உங்களுக்கு? ஓகே. சோ உங்க லீட்ஸ் காமிச்சிட்டு இருக்கு. இந்த லீட்ஸ் தான் நான் வந்து